ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோட நேர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோட குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு ஆனி மாதம் மீனராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். மீனராசி நேர்களே, ராசிநாதன் குரு 5இல் உச்சமிட்டிருக்கிறார். ராசியை பார்க்கிறார். அதே இது ராசியிலே சனி பகவான் இருந்து 3ஆம் இடத்தை பார்ப்பதும் அந்த 2-9 புதன் ஆனி 5ஆம் தேதி மேலேருந்து 3ஆம் இடத்தில் அமர்ந்து சனியுடைய பார்வை விழுவதால் மெயினாக வண்டி வாகனம் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபைனான்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இழுபறியாக இருந்தாலும் வெற்றி தான். உங்களுக்கு ராசியை குரு பார்க்குறாரு, வெற்றி தான். அதில் எல்லளவும் சந்தேகமே கிடையாது. இதனால் கவனம் தேவை. அதே இது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. தொழில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றங்களை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இருப்பவர்கள் புறமே கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் சற்று நல்லபடியாக முடியும். உங்களுக்கு சாதகமாகவே அமையும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே திருமணத்தை நடத்தக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே அரசு வேலையில் இருப்பவர்களாமே நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்களை கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும். வேலை தேட இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். அல்லது வெளியூர் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வெளியூர் அல்லது வெளிநாடு வேலைக்கு போகக்கூடிய யோகத்தையும் மாற்றங்களை உண்டாக்கும். உங்களுக்கு மீனராசினியர்கள் புறாமே இந்த மீனராசிகளுக்கு சற்று எந்த காரியங்களையும் கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் முடிவில் வெற்றி பெறும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அந்த ஏழச்சனியுடைய ஆதிக்கம் இருக்குது. ஆனால் குரு பார்வை இருக்கிறனால இறுதியில் வெற்றி பெறும் உங்களுக்கு. அதனால் சிம்மராசினியர்கள் மீனராசினியர்கள் கவலைப்பட தேவையில்லை. மீனராசினியர்கள் புறாமே வாரந்தோறும் நரசிங்க பெருமாளுக்கு 2 நெய் தீபம் போட்டு அருளிப்பு வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமரப்பன். நன்றி, வணக்கம்.